என்னங்க மணி எத்தனை? மணி 9 ஆச்சுங்க. 9 ஆச்சா? ஏங்க பதறீங்க? படுங்க, சத்த நேரம் தூங்குங்க. படுக்கவா? என்ன 6 மணிக்கெல்லாம் மண்டையில அடிச்சு எழுப்பு, இன்னைக்கு என்ன தூங்க சொல்ற? 9 மணி ஆச்சு. இல்லங்க, நான் இப்பதாங்க உணர்ந்தேன். என்னத்த உணர்ந்த? வாரம் சூடு என் கூட வேலை பாக்குறவங்க வாரத்துல ஒரு நாளாவது நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு சொல்லிதே விட்டுட்டேன். தூங்குங்க. என்ன ஒரு 12 மணி போல நான் உசுப்புறேன், அப்ப எந்திரிக்கலாம். தூங்குங்க. கல்யாணத்துக்கு போன முடி மணி 10 தானே ஆகுது. ஒரு 12 ஆட்டு போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆட்டம். சரி, என்ன காலையில டிப்பனு? அதுக்கு யாரு சமைச்சா? ஒரு ஏதோ கல்யாணக்கார வீட்டுல சாப்பிட்டுக்கலான்னு சமைக்கவே இல்லை, விட்டுட்டேன். உன் புருஷனுக்கு அந்த ஆள் எந்திரிச்சா தானே சாப்பாடு கேட்பாரு. அதனாலதான் ஐயா உழைப்பாளி ரொம்ப அசதியா இருக்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் அடியான்னு தலையை தடவி தூங்க வச்சுக்கிட்டு வந்துட்டேன். எந்திரிச்சிட்டாருன்னு வச்சுக்க, தோசையை ஊத்து, தக்காளி சட்னி, புரோட்டியை போடு. சரி போன வழி சமைச்சதே ஆகணும் போல.